ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரெனோ 15 ஓப்போவோட நியூ லான்ச் அந்த மாடல் பார்க்க போகிறோம். ஸோ இது பேசிக்கலி வந்து கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஐஃபோன் லுக்கில் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. தெரியுதுங்களா இந்த டிசைனு? இதில் இப்போ இந்த 3 கலரில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை பற்றி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, என்ன கேமரா மெகா பிக்சல்ஸு எப்படி எடுக்கும், அதனோட உள்ள இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஃபோனை வந்து இந்த மாதிரி ஒரு 3 கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இந்த ஒயிட் கலர் தான் வந்து சூப்பரான கலரு. ஸோ அதில் வந்து இந்த ஃபோனை வந்து நம்ம ஒரு 6.6 இன்ச் டிஸ்பிளேவோட 1.5K ரெசல்யூஷனோட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 1.5K ரெசல்யூஷன் வந்து 120 ஹெர்ட்ஸோட சூப்பர் இது. பட் ஆனால் இது வந்து ஒரு டிப்பிக்கலான 600 நிட்ஸ் தான் போகும். பட் நீங்கள் ஹை பிரைட்னஸ் வைக்கும்போது தான் உங்களுக்கு ஹையஸ்ட் பீக் பிரைட்னஸ் போகும். அதேமாரி உங்களுக்கு இதனோட கிளாஸ் பார்த்தீங்கன்னா கொரில்லா கிளாஸ் தான் ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பேக்லையும் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் இது நல்லது. பட் பேக்கில் என்ன கிளாஸ்ன்னு மென்ஷன் பண்ணல. இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொரில்லா கிளாஸோட சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேசிக்கலி வேறு என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து கலர் ஓஎஸோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. கலர் ஓஎஸ் 16 ஆண்ட்ராய்டு 16ஓட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இது லேட்டஸ்ட் அப்டேட்டோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 7 Gen 4 கொடுத்துருக்காங்க. குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் தான். அதேமாரி இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, பேஸ் வேரியண்ட்டே உங்களுக்கு 256GB 8GB ரேமோட லான்ச் பண்ணியிருக்காங்க. அது UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப்பு. ஸோ உங்களுக்கு UFS ஸ்டோரேஜ் டைப் வந்து உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கும், ரீட் அண்ட் ரைட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஆன் பாயிண்டில் பர்ஃபார்மன்ஸ் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் மூவ் பண்ணுறது, காப்பி பண்ணுறது, எது நீங்கள் வந்து அதை டாஸ்க் கொடுத்தீங்கனாலும் இன்ஸ்டன்டேனியஸாக உங்களுக்கு நடக்கும். பேஸ் வேரியண்ட்டே உங்களுக்கு 256 8GB வந்து ஒரு சூப்பர் வேரியண்ட்டு. ஸோ அதனால் அந்த விதத்தில் இது பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த ஒர்த்தாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 45,999க்கு பேஸ் வேரியண்ட்டு 256 8GB ரேம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கேமரா பற்றி பார்க்கலாம். கேமராவில் வந்து இங்கே 50 MP மெயின் கேமரா, அதுவும் ஆப்டிக்கலி இமேஜ் ஸ்டெபிளைஸ்டு கேமரா. அப்புறம் 50 MP 2.8 லென்ஸோட உங்களுக்கு டெலிஃபோட்டோ கேமரா. இது வந்து 3.5x ஜூம் போகும். OIS கேமரா தான், இதுவும் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிளைஸ். ஸோ உங்களுக்கு 2 மெயின் கேமரா, மெயினில் வந்து 1xல எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை 3.5xல நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு கொடுத்துருக்க சென்சார் வந்து உங்களுக்கு ஜூம்டுக்கும் அப்புறம் மெயின் கேமராவும் ஆப்டிக்கல் ஸ்டெபிளைஸ்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வீடியோ ஃபுட்டேஜ் வந்து ஷேக் இருக்காது. நீங்கள் நல்லா ஸ்மூத்தாக வந்து ரெக்கார்டிங் ஆகும். அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு 3வது கேமரா வந்து 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க, அல்ட்ரா வைட். இது வந்து 2.2 இதுவோட கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து 116 டிகிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இப்போ நீங்கள் ஐஃபோனே எடுத்திங்கன்னா அவன் 120 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஃபீல்ட் ஆஃப் வியூனா ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் பார்க்குற அந்த வியூ ஃபைண்டரில் வந்து இப்போ இதுதான் நான் வந்து இங்கே கேமரா ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா, இந்த இடத்துல வந்து என்னால் வந்து இப்போ அல்ட்ரா வைட் வச்சு இவ்வளோ தான் கவர் பண்ண முடியும்னா, இது வந்து ஒரு 120 டிகிரி இருக்குன்னா, இதே வந்து நீங்கள் ஒரு ஃபீல்ட் ஆஃப் வியூ அதிகமாக இருக்க கேமராவில் வச்சுருக்கீங்கன்னா இன்னொரு கொஞ்சம் நிறைய ஏரியா ஆஃப் கவர் பண்ண முடியும். அதுதான் வந்து ஃபீல்ட் ஆஃப் வியூ. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னாலும் இது வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஐஃபோனுக்கு ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. அதோட இதில் வந்து கலர் ஸ்பெக்ட்ரம் சென்சாரோட யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு வந்து இதில் வந்து அந்த கலர் அக்யூரேசி வந்து பயங்கரமாக கொடுக்கும். கலர் அக்யூரேசி வந்து உங்களுக்கு ரியல் டைமாக உள்ளபடியே உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக ஆன் பாயிண்ட்டாக எடுத்து கொடுக்கும். அதேமாரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு 4K 60 வரைக்கும் சப்போர்ட்டட் இருக்குது. ஸோ 4K 60லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெபிளைஸ்டான வீடியோ, அப்புறம் வந்து HDR சப்போர்ட்டோடு இருக்கும்போது உங்களுக்கு வீடியோ ரெசல்யூஷன் வைஸில் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ 1080 60, 1080 30 ஆர் 4K 30 ஆர் 4K 60 இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ரேஞ்சில் கொடுக்கும்போது செம ஒர்த்து தான். ஏன்னா இந்த கேமரா கேப்பபிளான சென்சார் தான்.
அவங்க ஓப்போவோட டியூனிங் உங்களுக்கு தெரியும், நல்லா வந்து ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்போ, ரியல்மி, ஒன் ப்ளஸ், அப்புறம் இவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரே பிராண்ட்ஸ் தான். அவங்களுக்குள்ள வந்து மெயின் பிராண்ட் வந்து ஓப்போ, அவங்களுக்கு கீழே தான் இந்த சப் பிராண்ட்ஸ் எல்லாம், மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் கீழே கீழே வருது. ஸோ அதில் ஒன் ப்ளஸும் வந்து இவங்களோட தான் மேனுஃபேக்சரிங்கே பண்ணுறாங்க, ஓப்போ தான். ஸோ அதனால் கிட்டத்தட்ட இந்த ஒன் ப்ளஸில் இருக்க கலர் சயின்ஸு, ஓப்போவில் இருக்க கலர் சயின்ஸ், இதெல்லாம் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சாஃப்ட்வேர் கூட ஒரே மாதிரி தான் இருக்கும், நேம் மட்டும்தான் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். அதேமாரி ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, செல்ஃபி கேமராவும் இதில் வந்து 50 MP கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராலேயும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இது வந்து உங்களுக்கு நார்மல் கேமரா கொடுக்காம அல்ட்ரா வைடாக கொடுத்துருவாங்க. ஸோ அல்ட்ரா வைடு வித் ஏஎஃப்னா ஆட்டோ ஃபோக்கஸ்ன்னுவாங்க. உங்களுக்கு நல்ல ஃபோக்கஸிங் வந்து இருக்கும். செல்ஃபியில் வந்து உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் நவுத்துறீங்க லெஃப்ட் அண்ட் ரைட்னா நல்லா ஃபோக்கஸ் பண்ணும், உங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணி கிளியர் கட்டாக எடுத்து கொடுக்கும். அது ஒரு அட்வான்டேஜ். அதேமாதிரி ஃப்ரண்ட்டில் 50 MP இருக்கும்போது உங்களுக்கு அவுட்புட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் 4K 60 வந்து சூப்பராக நீங்கள் வந்து ஷூட் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி. இது வந்து உங்களுக்கு ஆட் ஆன் அட்வான்டேஜ். ஏன்னா ஃப்ரண்ட்டில் பேக்கில் கொடுத்தா ஃப்ரண்ட்டில் கொடுக்க மாட்டாங்க, ஃப்ரண்ட்டில் கொடுத்தா பேக்கில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த விதத்தில் இது பார்த்தாலும் வேறு லெவல். அப்புறம் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸு, அப்புறம் இதில் ஒய்ஃபையும் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு ஒய்ஃபை 6 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தாதுன்னு ப்ளூடூத் 5.4 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்டெக்ஸ் ஹெச்டி ஆப்டெக்ஸோட சப்போர்ட் பண்ணுது, எல்ஹெச்டிசிலாம். ஸோ இதெல்லாம் என்ன டெக்னாலஜினா, ஸ்னாப் ட்ராகன் யூஸ் பண்ணால் தான் அந்த டெக்னாலஜி ஒர்க் ஆகும். ஸோ பேசிக்கலி என்னென்னா, உங்களுக்கு ஆப்டெக்ஸ்லாம் வந்து ஸ்னாப் ட்ராகன் சவுண்டு. ஸோ அதனோட ஆடியோ ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ஹையஸ்ட் குவாலிட்டி ஆஃப் பிட்ரேட் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து ஆடியோ கிளாரிட்டியாக, ஆடியோ ப்ரியர்னால் உங்களுக்கு ரியல் டைமாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ அந்த விதத்தில் இது சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் அந்த விதத்துலையும் நீங்கள் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவுட்புட் ஆன் பாயிண்டில் கொடுக்கும். அது பார்த்தாதுன்னு உங்களுக்கு வந்து இதில் இன்ஃப்ராரெட்டு, என்எஃப்சி, அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க. அது பார்த்தாதுன்னு உங்களுக்கு யூஎஸ்பி வந்து டைப் சியில் 2 கொடுக்குறாங்க. பட் இது வந்து கொஞ்சம் ட்ராபேக் தான். ஏன்னா இப்போ வந்து ஒரு 46,000க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்க ஃபோனை வந்து நீங்கள் யூஎஸ்பி 2 கொடுத்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் 3 வச்சு கொடுத்துருக்கலாம். இது வந்து உங்களுக்கு என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட்ஸ் எல்லாம் வந்து ஸ்லோவாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து சொல்லலாம், ஏன் வந்து அப்போ யூஎஃப்எஸ் வந்து இங்கே 3.1 சொன்னீங்க, பட் வந்து அங்கே வந்து ஸ்டோரேஜ் யூஎஸ்பி டைப் சி வந்து 2.0 சொல்கிறீங்க. யூஎஸ்பி டைப் சி வந்து உங்கள் சிஸ்டம்லேருந்து நீங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்பீடு வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். பட் இப்போ நீங்கள் ஃபோன்லேயே டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபோல்டரை மூவ் பண்ணி வைக்கிறீங்க, இல்லை ஃபோனில் வீடியோ கேப்சர் பண்ணி வைக்கிறீங்க, அதெல்லாம் லோட் ஆகிற டைம்லாம் எடுக்கும்ல, அதெல்லாம் ரொம்ப அதிகமாக எடுக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஃப்எஸ் வந்து ஃபாஸ்ட் ஸ்டோரேஜாக இருக்கும். ஸோ என்ன ஆகும்னா அதெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு லோட் பண்ணி ஃபாஸ்ட்டாக லோட் பண்ணி வச்சுக்கோம். நீங்கள் மல்டி லெவல் ஆஃப் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருந்தால் கூட டக்கு 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 டக்குன்னு லோட் ஆகிடும் ஃபோனில். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு இஷ்யூவே வராது. உங்கள் ஃபோன்லேருந்து சிஸ்டம்லேருந்து ஃபோனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா 2.0னா 480 MBPSல ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 1 GB ஃபைல் காப்பி பண்ணுறீங்கன்னா நார்மலி 3.0 ஸ்பீடு இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு 30 செகண்ட் 20 செகண்டில் காப்பி ஆகுதுன்னா இது 1 minute to 2 minutes கிட்டே எடுக்கும். அதுமாதிரி அதே மாதிரி இதில் கொடுத்த பேட்டரியும் பார்த்தீங்கன்னா 6500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இது அமோலட் டிஸ்பிளேனால இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஆனால் ஆப்டிக்கல் தான், அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது. அல்ட்ராசானிக்னா டிஸ்பிளேவோட இன்டிகிரேட் ஆகிருக்கும், ஆப்டிக்கல்னால் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே கீழே ஒரு கேமரா சென்சார் மாதிரி இருக்கும் ஆப்டிக்கல்னால். ஸோ அது வந்து டிஸ்பிளே மூலமாக உங்களுக்கு வந்து இன்டிகிரேட் ஆகும். ஆனால் இது அட்வான்டேஜ் எப்படின்னா உங்களுக்கு வந்து டெம்பர் கிளாஸே போட்டாலும் நல்லா டிடெக்ட் பண்ணும். சாம்சங் மாதிரி அல்ட்ராசானிக்னா அதுக்கு டெம்பர் போட்டால் அந்த சென்சார் வந்து ரொம்ப சென்சிட்டிவானது, நீங்கள் கிளாஸ்லாம் ஒட்டினீங்கன்னா அந்தளவுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எடுக்காது. ஸோ அதனால் இதுவும் நம்மளுக்கு ஒரு ஆட் ஆன் அட்வான்டேஜ். அப்புறம் மிச்சம் கொடுத்துருக்க எல்லா சென்சாரும் கொடுத்துருக்காங்க, ஆக்சிலோமீட்டர், கைரோ, ப்ராக்சிமிட்டி காம்பஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 watts வயர்டு சார்ஜர் கொடுக்குறாங்க, இன்பாக்ஸ் சார்ஜர். உங்களுக்கு வந்து அந்த 80 watts வந்து உங்களுக்கு நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ நீங்கள் வந்து இது ஒரு 45 minutes to 50 minutes சார்ஜ் பண்ணலாம். நீங்கள் நினைக்கலாம் மற்ற பிராண்ட்ஸ்லாம் வந்து ஒரு 120 watts இல்லை 30 watts இதை மாதிரி கொடுத்தே கூட அவங்க 50 minutes 60 minutes இல்லை 100% சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி வந்து இதை இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க 80 watts சார்ஜர், வயர்டு சார்ஜர் ப்ரொவைட் பண்ணி அதுவும் 100% 50 minutes அச்சீவ் வந்து
ஃபார் 6500 mAhக்கு அச்சீவ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா குட் அண்ட் டீசென்ட் அண்ட் இனஃப். ஸோ அந்த விதத்தில் இது சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ 46,000க்கு வந்து இந்த 3 இந்த டிவைஸ் வந்து ஓகே ஒர்த்தியான டிவைஸ். இப்போ இன்கேஸ் நான் வந்து ஓப்போ பிரியர், எனக்கு வந்து ஃபேஸ் பியூட்டியோட ஃபோட்டோஸ் கேமராஸ்லாம் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும்னா அந்த விதத்தில் இந்த ஃபோன் வந்து செம ஒர்த்தாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பை பாய், சைனிங் ஆஃப்.